சத்யா பிரமாண நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்குகின்ற சிவஞானம் அண்ணன் அவர்களே, இலங்கை தமிழ் கட்சியின் தலைவர் சேனாதியந்தன் அவர்களே, தமிழக விடுதலை இயக்கத்தின் தலைவர் செல்வம் அடைக்கலான் அவர்களே, பாராளுமன்ற உறுப்பினர் சரவணன் அவர்களே மற்றும் இங்கிருக்கக்கூடிய மாகாண சபை உறுப்பினர்களே, இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்திருக்கின்ற அங்கத்தவர்களே, அவர்களுடைய உறவினர்கள், ஆதரவாளர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். கடந்த உள்ளூராட்சி சபை தேர்தலானது ஒரு மிக போட்டி மிகுந்ததாக, மிகவும் விமர்சனங்கள் கூடியதாக, தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மேல் பல விமர்சனங்கள் வைக்கப்பட்டு மிக கடும் போட்டியை முகம் கொடுத்த ஒரு தேர்தலாக இருந்திருக்கின்றது. அந்த தேர்தலிலே மிகவும் உங்களுடைய உழைப்பை, மிக கூடுதலான உழைப்பை கொடுத்து இவ்வளவு பெருந்தொகையாக நீங்கள் அனைவரும் வெற்றியை அடைந்திருக்கின்றீர்கள் அல்லது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றீர்கள். அதற்கு உங்களுடைய உழைப்புக்கும் உங்களுடைய முயற்சிக்கும் எனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ் தேசிய கூட்டமைப்பு வடகிழக்கிலே 2 சபைகளை தவிர மற்ற சபைகளிலே பெரும்பான்மை, தனிப்பெரும்பான்மையை பெற்றிருக்கின்றது, அறுதி பெரும்பான்மையை பெறவில்லை. ஆகவே இந்த சபை நடவடிக்கைகளிலே எங்களுடைய அங்கத்தவர்கள் மிக மிக அவதானமாக எங்களுடைய இருக்கக்கூடிய ஒற்றுமையை, ஒவ்வொரு சபையிலும் இருக்கின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அங்கத்தவர்கள் ஒவ்வொருவரும் எங்கள் ஒற்றுமையை பேணி பாதுகாப்பதுடன், அந்த ஒற்றுமையை பேணி பாதுகாப்பதன் மூலம்தான் அந்த சபைகளை வினைத்திறன் கொண்ட ஒரு சபையாக நடத்த முடியும். எங்களுடைய ஒற்றுமைதான் எங்களுக்கு மாற்றாக தேர்தலில் போட்டியிட்டு வென்று வந்திருக்கக்கூடிய அந்த அங்கத்தவர்கள் கூட இந்த சபைகளை குழப்புகின்ற நடவடிக்கைகளை எடுக்காமல் பண்ண முடியும். தேசிய கூட்டமைப்பின் ஊடாக நாங்கள் நிற்கின்றோம். எங்களுக்கு போட்டியிடுவதற்கான அந்தஸ்தை தாருங்கள் என்று நான் நினைக்கின்றேன். தமிழ் தேசிய கூட்டமைப்பில் தான் கூடுதலான மக்கள் படையெடுத்து வந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதிலே போட்டியிடுவதற்கான சந்தர்ப்பம் கொடுக்கப்படவில்லை என்ற காரணத்தால் மாற்று கட்சிகளோடு சேர்ந்து போய் கேட்டவர்களும் இருக்கிறார்கள். இதிலே உண்மையிலே உங்களை நாங்கள் பாராட்டியாக வேண்டும். ஏனென்றால் எங்களை சுத்தி தமிழ் தேசிய கூட்டமைப்பை நசுங்க வைக்க வேண்டும், பலையினப்படுத்தப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் தமிழ் கட்சிகளாக இருக்கலாம், பெரும்பான்மை சிங்கள கட்சிகளாக இருக்கலாம், பரப்புரையை செய்தார். அதைவிட நீங்கள் மக்கள் மத்தியிலே செல்லுகின்ற போது நிறைய வசைகளை நீங்கள் தாங்கி இருப்பீர்கள், நிறைய பேச்சுக்களை நீங்கள் தாங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு நிச்சயமாக உருவாகி, அப்படியெல்லாம் தாங்கிக் கொண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பை எங்களுடைய மக்கள் இன்றைக்கும் நேசிக்கிறார்கள் என்று சொல்லுகின்ற வகையிலே அதை தூக்கி நிறுத்திய பெருமை உங்களை சார். அதைவிட உங்களோடு போட்டியிட்ட பட்டியலிலே பெயர்களை கொண்ட அங்கத்தவர்களும் மிக முழு மூச்சாக தங்களுடைய உழைப்பை காட்டியதன் காரணத்தால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு வடக்கு கிழக்கிலே பல இடங்களிலே தங்களுடைய சபைகளை பிடித்திருக்கிறது.
ஆனால் வீழ்ச்சி கண்டிருக்கிறது என்பதை நாங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும். அதொரு பாடமாக நாங்கள் பார்க்க வேண்டும். அந்த பாடத்தின் ஊடாக நாங்கள் எப்படி தமிழ் தேசிய கூட்டமைப்பை மக்கள் மயமாக்குவது, எப்படி அடுத்த முறை தேர்தல்களிலே போஸ்டரோ அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சின்னம் மக்கள் மத்தியிலே நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு போட்டியிடுவது என்று சொன்னால் மட்டும் போதும் வாக்களிக்கின்ற நிலைமையை நாங்கள் உருவாக்க வேண்டும். அந்த வகையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பை மீண்டும் தூக்கி நிறுத்துகின்ற பொறுப்பு, கடமை உங்களிடம் இருக்கிறது. நீங்கள் இது ஒரு பார்த்தீங்கன்னா லோக்கல் கவர்மெண்ட் என்று சொல்லுவார்கள். இது ஒரு கவர்மெண்ட். மாகாண சபையை விட, நாடாளுமன்ற சபையை விட இந்த உங்களுடைய சபை அதிகாரங்கள் கொண்டு எங்களுடைய மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பை கொண்டு. ஆகவே நீங்கள் உங்களுடைய வட்டாரங்களிலே ஒரு கமிட்டியை போடணும். அதிலே எல்லா துறைகளிலும் கல்வி, சுகாதாரம் இப்படியான துறைகளிலே அந்த கமிட்டியில் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவர்களோடு கலந்து ஆலோசித்து நீங்கள் செயற்பட வேண்டும். அப்படி கலந்தாலோசித்து செயல்படுகின்ற விடயங்களிலே உங்களுடைய வட்டாரத்திலே என்னென்ன குறை இருக்கிறது என்று இப்பொழுதே கண்டுபிடியும். அனைத்து குறைகளையும் நீங்கள் ஒரு தரவாக வைத்திருங்கள். அந்த தரவினூடாக யாரை பிடித்தால் அதன் லாபம் அடையலாம், அதை செய்யலாம் என்று நீங்கள் இனங்கண்டு அதை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாகாண சபை உறுப்பினர்களிடம் அணுகி அதை பெறுகின்ற வாய்ப்பை பெறுங்கள். இவை மக்களுக்கு நல்ல சேவையை கொண்டு வருகின்ற வாய்ப்பை ஏற்படுத்தும். அதைவிட முன்னுதாரணமாக இன்று 10 மணி 10:30 என்று சொல்லப்பட்டது. அது காலதாமதமாக இந்த கூட்டம் நடைபெற்றது. இந்த முன்னொரு உதாரணத்தை நீங்கள் தயவு செய்து கொள்ள வேண்டாம். உங்களுடைய கொடுக்கப்படுகின்ற நேரத்திற்கு நீங்கள் சரியாக செல்லணும். அது முக்கியம். சரியான நேரத்தில் நீங்கள் எல்லாம் நிற்கணும். மக்கள் பிந்தி வந்தால் கூட பரவாயில்லை. மக்கள் எஜமானர்கள், நாம் எல்லாம் தொண்டர்கள், வேலையாளர்கள். ஆகவே இந்த சபைகளை நாங்கள் பிடித்திருக்கிறோம். இவ்வளவு வேலைகளை செய்ய வேண்டும். ஆட்சி அமைப்பதிலே சில சிக்கல்கள். இன்றைக்கு நாங்கள் பிரிந்து நின்ற காரணத்தால் தமிழ் கட்சிகள் வாக்குகளை, தமிழ் மக்களுடைய வாக்குகளை பிரிக்கின்ற போது சிங்கள யானை கட்சியும் கை கட்சியும் மொட்டும் உள்ளே புகுந்து கூடுதலான ஆசனங்களை பெற்றிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது வடக்கு கிழக்கில். இப்பொழுது பார்த்தோம் என்றால் இந்த தேர்தல் பிரச்சாரத்திலே மாறி மாறி பேசிய தமிழ் கட்சிகள் இப்பொழுது மீண்டும் சொல்லுகிறார்கள், தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆதரவு வழங்க மாட்டோம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஆனந்த் சங்கர் ஐயா அவர்கள் முதல் பரிசீலனை செய்ய வேண்டும். இது எங்களுடைய மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்கின்ற சபை. இதிலே கொள்கை பார்க்க முடியாது. ஆகவே இதிலே நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஆட்சி அமைக்கவில்லை என்றால் யானையும் கையும் மொட்டும் இணைந்து ஒரு ஆட்சியை எங்களுடைய தமிழ் பிரதேசத்திலே கொண்டு வருகின்ற அபாய நிலை ஏற்படுகின்ற ஒரு சூழல் இப்பொழுது இருக்கிறது. தயவு செய்து எங்களுடைய கிராமப்புற மக்களின் நல்வாழ்வுக்காக இந்த முரண்பாடுகளை எல்லாம் விட்டு இந்த சபைகளிலே கொள்கை உங்களிடம் இருக்கட்டும், ஆனால் இந்த சபைகளை நடத்துவதற்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து. மன்றத்தில் மொத்தமாக 60 வடக்கு கிழக்கு மன்றங்களில் எங்களுடைய பிரதேசங்கள் நாங்கள் தலைமைத்துவ பதவிக்கு போட்டியிடக்கூடிய பிரதேசங்கள் 56 வரையில் இருக்கின்றன. அதிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு 40 இடங்களில்
தனி பெரும்பான்மையை கொண்டதாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த தேர்தல் முறையானது வட்டார அடிப்படையிலும் விகிதாசார அடிப்படையிலும் நடைபெற்றிருக்கின்றது. இந்த தேர்தல் முறை நிச்சயமாக இன்னும் ஒரு முறை இருக்காது. இந்த தேர்தல் முறையில் வட்டாரங்களில் எவ்வளவு பெரும்பான்மை பலத்தை பெற்று வெற்றி பெற்றாலும் போட்டியிட்ட அனைத்து கட்சிகளுக்கும் விகிதாசார அடிப்படையில் அந்த பிரதிநிதித்துவத்தை பங்கிடுவதால் பல இடங்களில் வட்டாரங்களில் வெற்றி பெற்ற மக்களுடைய பிரதிநிதிகளுடைய எண்ணிக்கையை விட விகிதாசார அடிப்படையில் போட்டியிட்டவர்கள் 100-150 வாக்குகளை பெற்றவர்களுக்கு கூட அவர்களுக்கு ஒரு பிரதிநிதித்துவம் கிடைக்கும். இந்த முறை பாராளுமன்றத்திலே இந்த தேர்தல் முறை வந்த பொழுது பிரேரணையாக எங்களிடத்திலும் மலையக தமிழர்களுடைய பிரதிநிதிகளும் முஸ்லீம் சமூகத்தினுடைய பிரதிநிதிகளும் தங்களுக்கு இருக்கின்ற நெருக்கடிகள் பற்றி இவர்களை குறிப்பிட்டார்கள். அது என்னவென்றால், தென்னிலங்கையிலே இருக்கின்ற சிங்கள மக்கள் பெரும்பான்மையாக அல்லது அதிகமாக வாழுகின்ற வட்டாரங்களில் தாங்கள் போட்டியிட்டு அந்த பிரதிநிதித்துவத்தை பெறுவது அரிதாக இருக்கும். அதனால் ஒரு கணக்கை பாவித்து 60% வட்டாரங்களிலும் 40% விகிதாசார அடிப்படையிலும் தெரிகின்ற ஒரு முறையை அவர்கள் நெருக்கடி கொடுத்து பிரதமரிடத்திலும் ஜனாதிபதியிடத்திலும் அந்த பிரேரணைக்கு வாக்களிப்பதை தாமதப்படுத்தி பல உடன்பாடுகளை கண்டதன் பின்னால் நாங்களும் தென்னிலங்கையிலே குறிப்பாக இருக்கின்ற சிறிய கட்சிகள் அல்லது தமிழ் கட்சிகள், மலையகத்தவர்களை அல்லது முஸ்லீம்கள் விகிதாசார, அதாவது மொத்த தொகையிலே பாப்புலேஷன் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக பல எதிர்கால நலன்களையும் கருதி நாங்கள் இந்த பிரேரணைக்கு நாங்கள் ஆதரவு வழங்கினோம். இந்த தேர்தல் முடிந்ததற்கு பிறகு குறிப்பாக இந்த சிறிய கட்சிகளாக நெருக்கடி கொடுத்து இந்த தீர்மானத்தை நிறைவேற்ற வைத்தவர்கள் கூட திருப்தி அடைகிற வகையில் இந்த தேர்தல் இடம்பெறவில்லை. நாங்கள் கிட்டத்தட்ட வடக்கு கிழக்கு மாநிலத்திலே இருக்கின்ற தமிழர்கள் நாங்கள் எந்த தேர்தல் முறையிலும் நாங்கள் வெற்றி பெறலாம், ஆனபடியால் சிறிய எண்ணிக்கைகளை கொண்ட தேசிய இன மக்களாக இருப்பவர்கள் அங்கும் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்ற அந்த நல்லெண்ணத்தோடு நாங்களும் அந்த பிரேரணையை ஆதரித்து இப்பொழுது நாங்கள் 40 இடங்களில் வெற்றி பெற்ற பொழுதும் 3 இடங்களில் 50% மேலான வாக்குகளை பெற்று அந்தந்த கட்சிகளே தங்களுடைய தலைவர், துணைத் தலைவரை தேர்தல் ஆணையத்துக்கு அறிவிக்கின்ற ஒரு நிலை மட்டும்தான் எங்களுக்கு இருக்கின்றது. ஏனைய வெற்றி பெற்ற வட்டார தொகுதிகளில், அது பிரதேச சபைகளில் அல்லது மாநகர சபைகளில், நகர சபைகளில் நாங்கள் தனித்த பெரும்பான்மை பலத்தை கொண்டிருந்தாலும் உலகத்திலே இலங்கையிலே பாராளுமன்றம், மாகாண சபை அல்லது முன்பு உள்ளூராட்சி மன்றங்கள், அந்த சபையிலே பெரும்பான்மைத்துவ தனித்த ஒரு கூட்டு அல்லது தனித்த கட்சி ஒன்றைத்தான் ஆட்சி அமைக்கப்படு கேட்கின்ற வழக்கம் அது உலகம் முழுவதும் இருக்கின்றது. ஆனால் இந்த நாட்டில் ஒரு உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அதற்காக கொண்டு வரப்பட்ட இந்த சட்ட முறை அது மிகவும் பாதகமாக இலங்கை முழுவதிலும் மிக பெரும்பாலும் பாதகமாகவே அமைந்திருக்கின்றது. நான் நினைக்கிறேன் இன்னொரு முறை அந்த அவலம் எங்களுக்கு வராது, அதற்கான திருத்தங்கள் செய்யப்படும். அதே போல மாகாண சபை 50க்கு 50 என்பதும் நான் நினைக்கின்றேன் பாராளுமன்றத்திலே அங்கம் வைக்கின்ற கட்சிகள் ஏற்றுக்கொள்ளாது, மாற்று வழி காணப்படும்.
இந்த பாடம் நல்ல படிப்பினையாக இருக்கின்றது எல்லோருக்கும். சிறிய தேசிய இன கட்சிகளாக இருக்கின்ற மலையக தமிழர்களோ முஸ்லீம் தேசிய கட்சிகளோ இதனால் அவர்கள் எதிர்பார்த்தது போன்ற நன்மையை அடையவில்லை. அதைவிட நாங்களும் வடக்கு கிழக்கு மாநிலத்திலே பெரும்பான்மையராக வாழுகின்ற எங்களுக்கும் அதிகமான பாதகமாக ஒவ்வொரு நிர்வாக ஆட்சியும் ஒரு தொங்கு நிலையிலும் அல்லது விகிதாசார அடிப்படையில் தெரிவானவர்களில் தயவில் தங்கி அந்த சபைகளை நடத்த வேண்டிய, குறிப்பாக ஒரு வரவு செலவு திட்டத்தை நாங்கள் முன்வைத்தால் அந்த வரவு செலவு திட்டத்தை நாங்கள் வெற்றி பெற வைப்பது மிக நெருக்கடியாக இருக்கப் போகின்றது. அதை உணர்ந்து நாங்களும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் இந்த தேர்தலிலே பங்கு கொண்டு ஏனைய பிரதித்துவத்தை கொண்டிருக்கின்ற கட்சிகளும் ஆக குறைந்தது பெரும்பான்மையாக ஆகவது ஒரு நல்லிணக்கத்தோடு நாங்கள் அந்த சபைகளை நடத்த வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கின்றது. இதில் விருப்பு வெறுப்புகளுக்கோ அல்லது எதிர்ப்பதற்கோ இதில் இடமில்லை. நாங்கள் தனித்துவமாக பெரும்பான்மை பலத்தை பெற்றாலும் அதை சொல்வது சிங்கிள் லார்ஜஸ்ட் பொலிட்டிக் பார்ட்டி இன் த ஹவுஸ், ஈவன் பார்லிமெண்ட் ஓ ப்ரொவின்சியல் கவுன்சில் ஓ த லோக்கல் பாடிஸ். உலகத்திலே அப்படித்தான் ஆட்சிகளை அமைப்பதற்கு ஆளுநரோ அல்லது ஜனாதிபதியோ அல்லது தேர்தல் ஆணையமோ அந்த முறையை ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. ஆனால் இப்பொழுது ஒரு பறைச்சாட்டமாக நடத்தப்பட்ட விதம் ஜெர்மன் நாட்டிலே 50க்கு 50 வீதமாக கட்சிகளுடைய பட்டியலிலும் வட்டார தொகுதி அடிப்படையிலும் இருக்கின்ற தேர்தல் முறை வேறு விதமாக இருந்தாலும் அதை பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு எண்ணக்கருவோடு ஆரம்பித்து இது பெரும் தோல்வியில் இன்றைக்கு முடிந்திருக்கிறது. ஆனபடியால் எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய உறுப்பினர்கள் இந்த கிட்டத்தட்ட 40 சபைகளில் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கின்றோம். தனித்த பெரும்பான்மை பிரதிகளாக இருக்கின்றோம். ஆனால் எங்களுக்கு முன்னுரிமை நாங்கள் அந்த தலைமையை தேர்தல் முடிந்ததற்கு பின்னர் உள்ளூராட்சி மன்ற ஆணையாளர் அல்லது அவர்களுடைய பிரதிநிதிகள் அந்தந்த சபையில் திகதி குறிப்பிட்டு அந்த சபையிலே உறுப்பினர்களை அழைத்து ஒரு தலைவரை தெரிவு செய்வதற்கு அவர்கள் கோருவார்கள். அப்பொழுது நான் இதுவரை குறிப்பிட்டதைப் போல எங்களுக்கு எதிரிலோ அல்லது சார்பிலோ இருக்கின்றவருடைய நல்லெண்ணத்தை நாங்கள் பெற வேண்டிய அவசியம் இருக்கின்றது. அது மிக சூசகமாக மூலோபாயமாக இந்த விடயங்களை நாங்கள் அணுக வேண்டியிருக்கின்றோம். அதை கட்சியினுடைய தலைமை பார்த்து கொள்ள வேண்டிய விஷயம். இரண்டாவதாக, இந்த துறையிலே அனுபவம் கொண்டிருக்கின்ற திரு சி.வி.கே. சிவஞானம் அண்ணன் அவர்கள் இந்த முறையை பற்றி ஏற்கனவே விளக்கம் அளித்திருக்கின்றார். இந்த சபையை குறிப்பாக எங்களுடைய பிரதேசம், எங்களுடைய தேசம் ஒரு நாளே அளிக்கப்பட்டிருக்கின்ற நேரத்தில் மீள கட்டி எழுப்புவதில் எங்களுக்கு குறிப்பாக இந்த உள்ளூராட்சி மன்றங்கள் பாரிய பணியை அர்ப்பணத்தை செய்ய வேண்டி இருக்கிறது. அந்த மீள கட்டி எழுப்புவதில் எங்களுடைய மக்களை, எங்களுடைய பிரதேசத்தை மீள கட்டி எழுப்பதில் இந்த உள்ளூராட்சி மன்றங்களுக்கு பாரிய பொறுப்பு இருக்கின்றது. அதன் பொருட்டு நாங்கள் திட்டங்களை தீட்டி அதற்கான நிதியை பெறுவதிலும் அதற்கான நிதியை வரவு செலவு திட்ட ரீதியாக சமர்ப்பிக்கின்ற பொழுது நான் ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போல அது தோற்கடிக்கப்பட விடாமல் இணக்கங்களை கண்டு அதை நிறைவேற்றினால்தான் எங்களுடைய மக்களுடைய அவல நிலைக்கு அபிவிருத்திக்காகவும் அது மறுபக்கத்திலே எங்களுடைய இனத்தின் பிரச்சனையை தீர்ப்பதற்காகவும் நாங்கள் ஜனநாயக ரீதியாக பெற்ற பலத்தை பயனுற வைக்க முடியும். இதை நீங்கள் மனதிலே கொள்ள வேண்டும். குறிப்பாக இன்று நாங்கள் உங்கள் மத்தியிலே பேசுகின்ற பொழுது எங்களுடைய தேசிய கூட்டமைப்பை சேர்ந்த ஒவ்வொரு உறுப்பினரும் மிகுந்த
ஒழுக்க கட்டுப்பாட்டோடு கட்சியுற வழிகாட்டலில் கூட்டமைப்பு எடுக்கின்ற தீர்மானங்களில் ஒன்றுபட்டு ஒற்றுமையாக தங்களுடைய வாக்கு உரித்தை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். வீணான நெருக்கடிகளை ஏற்படுத்தி கட்சி ஒரு நடவடிக்கை எடுப்பதற்கு நீங்கள் இடமளிக்க வேண்டாம் என்று மிக பணிவோடு நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இணக்கங்கான காணப்பட்ட விடயங்களில் நாங்கள் அந்தந்த சபையில் தலைவர் தெரிவிலோ துணைத் தலைவர் தெரிவிலோ அல்லது ஏனைய திட்டங்களை நாங்கள் அறிவித்து அந்த பிரேரணைகளை நிறைவேற்றுவதிலோ வரவு செலவு திட்டத்தின் பொழுதோ கடந்த காலத்திலே உள்ளூராட்சி மன்றங்களில் அந்த நிலைமைகள் ஏற்பட்டது. அந்த நிலைமை இனிமேல் ஏற்படக்கூடாது. அதுக்கான சந்தர்ப்பமும் உங்களுக்கு இருக்காது. ஏனென்றால் எதிரிலே இருக்கின்ற கட்சிகள் எங்களுடைய கட்சி பெற்றிருக்கின்ற அந்த தனித்துவமான பெரும்பான்மையை வீழ்த்திவிட முடியும். அதுக்கு இடமளிக்கக்கூடாது. தனித்தனியாக நாங்கள் எடுத்த தீர்மானங்களுக்கு எதிராக நீங்கள் செயல்பட மாட்டீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. அதன்படியால் நாங்கள் இதை எச்சரிக்கையாக அல்ல, இந்த இனத்தினுடைய நன்மைக்காக, இந்த போரிலே அழிந்து சிதைந்து போயிருக்கின்ற எங்களுடைய தேசத்தையும் மக்களையும் மீள கட்டியெழுப்புவதில் தன்னிச்சையான எண்ணங்கள், சுயநலமான எண்ணங்கள் எந்த ஒரு உறுப்பினருக்கும் இருக்காமல் ஒன்று கூடி இணக்க அடிப்படையில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தை எந்த விதமான விபரீதத்துக்கும் இடமில்லாமல் அவர்கள் நடைமுறைப்படுத்த வேண்டிய கடப்பாடு எங்களுடைய வழிகாட்டல், தலைமைத்துவ வழிகாட்டல் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும். அதை நீங்கள் பின்பற்றுவீர்கள் என்ற நம்பிக்கையை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆகவே நான் இந்த நேரத்தை அதிகம் எடுக்க விரும்பவில்லை. இன்று முதல் நீங்கள் பதவி பிரமாணத்தை செய்து இப்பொழுது அதிலே அந்த படிவத்திலே நீங்கள் கையெழுத்துக்களை இட வேண்டும். ஒவ்வொரு சபையாக அழைக்கப்படுகின்ற பொழுது நான் இந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கின்றேன். அந்த அடிப்படையில் என்னுடைய கையெழுத்து அங்கே இடப்பட வேண்டியிருக்கின்றது. அதற்காக நீங்கள் பொறுமை காத்து ஒவ்வொரு சபையினுடைய உறுப்பினர்கள் கூட்டமாக வந்து அந்த விண்ணப்ப படிவங்கள் நிரப்பப்பட்டிருக்கின்றது. பெரும்பாலும் அப்படித்தான் செய்யப்பட்டிருப்பதாக நான் நினைக்கின்றேன். அதில் ஒவ்வொரு உறுப்பினராக கையெழுத்திட வேண்டும். உங்களுடைய சம்மதம் இருக்கும் என்ற அடிப்படையில் நான் கையெழுத்துக்களை பல சபைகளுக்கு வைத்திருக்கின்றேன். முறைப்படி உங்களுடைய கையொப்பமிட்ட பின் நான் கையெழுத்திடுவதாக அமைவதுதான் சரியானது. ஆனால் உங்களுடைய சம்மதம் எங்களுக்கு இருக்க வேண்டும். ஆமர் வீதியில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோக சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. ஆள் நடமாட்டம் அதிகம்